லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. பனையூரில் தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம். கட்சி கொடியை ஏற்றி கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து விஜய் மரியாதை. தாவேகா 3ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியின் மேடையில் நடனமாடி அசத்திய விஜய். தளபதி வாழ்க என்ற பாடலுக்கு வேல்முருகன் மற்றும் சிறுமியுடன் இணைந்து நடனமாடினார். சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேகாவினர் பவுன்சர்கள் இடையே தள்ளுமுள்ளு. விழா தொடங்கிய பின் வந்த நிர்வாகிகள் தடுப்பை மீறி உள்ளே நுழைய முயன்றதால் சலசலப்பு. சலனங்களை புறந்தள்ளி சமநிலை தவறாத அளக்கவியலாத ஆழ்கடல் தாவேகா என விஜய் பெருமிதம். நமது அரசியல் வருகையால் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இதுவரை இல்லாத புதிய சூழலை சுமந்து நிற்பதாகவும் கருத்து. அனைத்து மக்களின் அமோக ஆதரவுடன் ஆட்சி பீடத்தை கைக்கொள்ளும் ஜனநாயக இலக்கை உறுதியாக வெல்வோம். தாவேகா 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தொண்டர்களுக்கு விஜய் கடிதம். தாவேகா தலைவர் விஜய் வேலூர் அகரம்சேரி பகுதியில் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் பிரச்சாரம் நடைபெறும் மைதானத்தை சமன் செய்யும் பணிகள் தீவிரம். காவல்துறையினர் நேரில் ஆய்வு. தொண்டர்கள்தான் தனக்கும் கட்சிக்கும் பெரிய பலம் என தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. தமிழ்நாட்டின் நிலைமையை பற்றி யோசித்து பார்த்து மக்கள் கண்ணீர் விழுவதாக விமர்சனம். எம்ஜிஆரை விமர்சித்தவர்கள்தான் தன்னையும் விமர்சிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. பழைய டப்பாவை உருட்டும் திமுகவை கேள்வி கேட்கும் தில் தாவேகாவிற்கு தான் உள்ளது என்றும் பேச்சு. அதே விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டா அதே வாய் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல். இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை வகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம். தமிழகத்தில் தாவேகா தலைமையில் ஒரு அணி, திமுக தலைமையில் ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி என மும்முனை போட்டி. மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். மக்களின் ஒரே பிரதிநிதியாக இருப்பது தாவேகா மட்டுமே என விஜய் பேச்சு. தாவேகா ஆதரவாளர்களை எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது என விஜய் பெருமிதம். விசில் சத்தத்தில் ஊழல் சக்தியும் தீய சக்தியும் தெரித்து ஓடும் என்றும் ஆவேசம்.
டப்பா என்ஜின், ஓட்ட என்ஜின் என எந்த என்ஜின் வந்தாலும் தாவேகா தான் டாப் என்ஜின். தாவேகாவுக்கு மக்கள் ஓட்டு போடுவதை யாராலும் தடுக்க முடியாது என விஜய் திட்டவட்டம். மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்த ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. 3 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. தாவேகா தலைவர் விஜயிடம் 2 நாட்கள் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் விசாரணைக்கு வரும் வழக்கு. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். சுற்றுலா உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அரேனா 1, பிரிகேட் ஓட்டல் வெஞ்சர் உள்ளிட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஒப்பந்தம். சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு குறித்த அறிவிப்பு நாளை வெளியாக வாய்ப்பு. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைவில் முடிக்க திமுக தீவிரம். இந்தியுடன் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசுக்கு சாமரம் வீசும் அடிமையாக அதிமுக இருப்பதாகவும் விமர்சனம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், வெல்வோம் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். எந்த வகையில் மத வன்முறையை தூண்டலாம் என்பதே பாஜகவின் நோக்கமாக உள்ளது என்றும் புகார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை வழங்காமல் இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகிறது? இடஒதுக்கீடு கோரி இளைஞர் தற்கொலை செய்ததை சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. சேலம் கெங்கவள்ளி அருகே இருதரப்பு மோதலில் 2 வாலிபர்களை சரமாரியாக தாக்கிய விவகாரம். தாவேகா நகர செயலாளர் உட்பட 15 பேர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. கருகிய நெற்பயிர்களுடன் திருச்சி அரியலூர் தேசிய புறவழிச்சாலையில் விவசாயிகள் மறியல். கல்லணை கால்வாயில் 10 நாட்கள் தடையின்றி தண்ணீர் திறக்க வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்தது. கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தற்பொழுது 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் சரிவு. கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்தது.
வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை தோட்டத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. நாளை முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை ஆன்லைனில் முன்பதிவு செய்து பொதுமக்கள் பார்வையிடலாம் என அறிவிப்பு. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது. உங்க கனவை சொல்லுங்க.